சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஹிந்தியில் வெளியான பாபி ஜசூஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே டிடெக்டிவ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு தெரியாதனமாக ஒரு நபர் சொன்ன 2 வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த நபர் யாருங்கிறது தான் முழு கதையும். வித்தியாசமான ஒரு நகைச்சுவை கலந்த படம்னு இதை சொல்லலாம். நேராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளேயே போயிடுவோம் வாங்க. அப்துல் அஃப்ரின்னு ஒரு காதல் ஜோடி. இவங்க ராத்திரி யாருக்கும் தெரியாமல் ஒரு முட்டு சந்தில் ஒதுக்க போகிறமா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாரு. இவங்களும் என்ன பார்வை போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மரவா நின்று 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக இந்த அப்துல் இந்த பெரியவரை துரத்திக்கிட்டே போகிறான். அவர் ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடுறாரு. சடனாக முகத்தில் இருந்த தாடி தலைமுடி எல்லாத்தையும் கலட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது அது பெரியவர் கிடையாது, நம்ம ஹீரோயின் பாபி. இவங்களுக்கு டிடெக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஒரு கம்பெனியில் எப்படியாவது சேரணுங்கிறது தான் பெரிய லட்சியம். நம்ம ஹீரோயின் வீட்டில் இவங்களுக்கு 3 தங்கச்சிங்க. இவங்க தான் மூத்தவங்க. இவங்களுக்கு வயசு 30 ஆச்சு. இன்னும் இவங்க கல்யாணமும் செஞ்சுக்கல. பெரிய டிடெக்டிவ் ஆகிட்டு தான் கல்யாணம்னு முடிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போது இவங்க ஆசைப்பட்டபடி ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக, ஆனால் அங்கேருந்த இன்சார்ஜு, நீயா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, டிடெக்டிவ் ஆகணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குன்னு கோர்ஸ் எல்லாம் படிக்கணும், நான் எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்கிறதுன்றாரு. இவங்களும் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு கெஞ்சுறாங்க. சொன்னால் கேட்க மாட்டியா, போய் தொலைன்னு இவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுறாரு. கடுப்பான ஹீரோயினும், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆகி உங்களுக்கு எதிரிலேயே ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று வச்சு காமிக்கிறேன், இது சேலஞ்சுன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ அங்கேருந்து தான் ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கன்னு கேட்க, ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே பூனைக்குட்டியை காணோம், பாத்ரூம் பக்கெட்டை காணோன்னு சில்லற கேஸாக கொண்டு வராங்க. இவங்களுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. என்னடா நம்ம இதெல்லாமா கண்டுபிடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நேராக தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு சீனில் அஃப்ரின்னு ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அது. அவங்கக்கிட்ட நீயும் பாய் ஃப்ரெண்ட் அப்துல்லும் கிஸ் பண்ண ஃபோட்டோ, எனக்கு 5000 பணம் வேணும், இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை அம்மா கிட்ட காட்டிடுவேன்னு மிரட்ட, ஃப்ரெண்டும் தயவு செஞ்சு காட்டாதுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு என்னடி இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஹீரோயினும், எனக்கு இப்போ பணம் முக்கியம், உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணுற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. கிடைக்கிற பணத்தை வச்சு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு தான் இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோவையெல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க ஊருக்குள்ளே. இப்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்துல் வந்து, இந்தா நீ கேட்டபடி 5000 பணம் இருக்குது, ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பியை கொடுன்னு கேட்குறாரு. இவங்களும் ஃபோட்டோவை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுக்க, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு இவர் வார்ன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து சின்னதாக ஒரு இடத்த பிடிச்சி ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேரம் ஒரு பையன் உங்களை தேடி ஒரு கேஸ் வந்திருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ளே கேஸான்னு இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. காரில் ஒரு பணக்காரர் வந்திருக்காரு. இவர் பேர் அனிஷ்கான். இவரும் முக்கியமாக ஒரு பொண்ணை நீ எனக்காக கண்டுபிடிச்சி தரணும், உனக்கு நிறைய பணம் தரேன், முடியுமான்னு கேட்குறாரு. இவங்களும், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் எனக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுமேன்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புகிறேன், இப்போதைக்கு கிளம்புன்னு சொல்கிறாரு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் அவங்க அப்பா கடுப்பில் இருக்காரு. டிடெக்டிவ் ஆகிறேன்னு கல்யாணம் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அப்புறம் 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இவளுக்கு கல்யாணம் ஆனால் தானே அவங்களுக்கு பண்ண முடியும், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஹீரோயின் மறைஞ்சிருந்து கேட்குறாங்க. ஆனால் அப்பாவை ஃபேஸ் பண்ண இவங்களுக்கு தைரியமே வரல. இப்போ மறுநாள் இவங்க ஆஃபீஸுக்கு அந்த அனிஷ்கான் ஃபோன் பண்ணுறாரு. உன் டேபிளில் 2 கவர் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருன்றாரு. ஒரு கவர் மேலே நிலோஃபர் ஏஜ் 20, அவங்க கையில் எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு சில அடையாளங்கள் எல்லாம் போட்டிருக்கு. இவங்களும் இந்த நிலோஃபரை தான் கண்டுபிடிக்கணுமா சார்னு கேட்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்கிறாரு. என்கிட்ட அந்த பொண்ணோடைய இப்போதைய ஃபோட்டோ கிடையாது, ஆனால் நீ தான் இந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கணுன்றாரு. இன்னொரு கவர் ஓப்பன் பண்ணி பாருன்றாரு. அதில் நிறைய பணம் இருக்குது. இந்த அனிஷ்கானோ, இது எல்லாம் உன்னுடைய செலவுக்காக யூஸ் பண்ணிக்கோ, நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சின்னா உனக்கு மேற்கொண்டு 50,000 சொல்கிறாரு. என்னது 50,000மான்னு சொல்லி இவங்க வாயை பொழந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த பொண்ணோட ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இல்லை, கையில் மச்சங்கிறது ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்குது, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் இதோ பச்சை கலரில் ஒரு கோட் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒருத்தர் வராரு. இவர் ஹீரோன்னு வச்சுப்போம். இவர் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுறவர் பேசுகிறதுக்காக வராரு. இவங்களும் ஐயையோ வந்துட்டியான்னு கேட்குறாங்க. அந்த நேரம் ஒரு லேடி வந்து ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்குறாங்க. ஹீரோ உள்ளூரில் ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பார். ப்ளீஸ் என் காதலை ஏற்றுக்கோன்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. இவங்களும் பெரிய டிடெக்டிவ் ஆகி சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கிறதா என்னுடைய லட்சியம், தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்கிறாங்க.
நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ மறுநாள்லேருந்து அந்த நிலோஃபருங்கிற பொண்ணை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பிச்சையும் எடுக்கிறாங்க. காசு போடுறவங்க கையில எல்லாம் அந்த மச்ச அடையாளம் இருக்கான்னு ஒவ்வொருத்தர் கையை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததாக ஒரு ஜோசியக்கார மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கைரேகை பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தர் கையாக கவனிக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் இவங்க தேடுற மச்ச அடையாளம் உள்ள பொண்ணு கிடைக்கவே இல்லை. அடுத்து ஊரில் இருக்க பியூட்டி பார்லரெல்லாம் போய் தேடுறாங்க. அங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வயசு பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் வராங்க. அப்போ கடைசியாக அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் நிலோஃபர்னு தெரிய வருது. அவங்க கையிலையும் எதிர்பார்த்த மாதிரியே மச்சம் இருக்குது. நீ தான் நான் தேடுற ஆள் வான்னு சொல்லி அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்ல இவங்க அதுக்குள்ளே அந்த அனிஷ்கானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. நான் சொன்ன பொண்ணு இவ தான், ஆனால் அவளை கண்டுபிடிக்க சொல்லி மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். யார் கட்டி எல்லாம் போட சொன்னது? சரி, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டல்ல, இந்தா உனக்கான பணம். அடுத்த முறை இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு 50,000 பணம் கொடுக்குறாரு. இவ்வளோ பணத்தை வாட்டி பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அடுத்த வாட்டினில் அவர் சொல்லிட்டு போனார். அப்போ திரும்பவும் நமக்கு வேலை இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. இப்போ கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அப்பா கிட்ட வந்து இது என்னுடைய சம்பளம் இந்தாங்கப்பான்னு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ரொம்ப அலட்சியமாக உங்ககிட்ட காசை வாங்கி இந்த குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமாக போயிடல, இதெல்லாம் ஒரு வருமானமா, எனக்கு இந்த பணம் வேணான்னு சொல்லி இவங்கள அவமானப்படுத்திட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து இவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த அனிஷ்கான் மறுபடியும் கால் பண்ணுறாரு. உனக்கு 2 கவர் திரும்பவும் அனுப்பிச்சிருக்கேன். இந்த முறை வேற ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு நடிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இதுதான் அந்த பொண்ணோடைய அடையாளம். நீ அவளை கண்டுபிடிச்சி எனக்கு தகவல் சொல்லணுன்றாரு. செலவுக்கு பணமும் வச்சிருக்கன்றாரு. இவங்க மேற்கொண்டு பேசுறதுக்குள்ளே அவர் காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்காக இந்த பொண்ணுங்களை எல்லாம் அவன் கண்டுபிடிக்க சொன்னான்னு இவங்க மனசில் ஒரு யோசனையாகவே இருக்குது. சரி, வேலை முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு சீரியலுக்கு ஆடிஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வேலை பார்ப்பான். ஸோ இங்கே வயசு பொண்ணுங்க நிறைய பேர் வருவாங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி இவங்க அந்த ஆடிஷனை நடத்துகிற ஒரு லேடி மாதிரி மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டேயும் ஒழுங்காக நடிக்கணும் புரியுதான்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க ஒவ்வொருத்தரை நடித்து காமிச்சிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த அனிஷ்கானையும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அந்த நேரம் லேட்டாக ஒரு பொண்ணு வராங்க. தன்னுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. மேடம் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன், லேட்டாக வந்துட்டேன், என்னை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு பேர் வயசு எல்லாம் வச்சு இந்த அனிஷ்கான் நீ போம்பான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ தான், இந்தா இதுக்கான சம்பளம் 1 லட்சம் வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு டபுள் சந்தோஷம். இருந்தாலும் சார் இந்த பொண்ணு யார் சார், எதுக்காக 2 பொண்ணுங்களையும் கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இவரும் உனக்கு பேசினதை விட அதிக பணம் வந்துருச்சுல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கிளம்புன்னு சொல்லிடுறாரு. இவங்களும் பெருசாக கண்டுக்கல. இப்போ மறுநாள் இவங்க வீட்டுக்கு இவங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஃபேமிலியோடு வந்திருக்காரு. இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. உள்ளே வந்து பார்த்தா உன்னை பொண்ணு பார்க்க தாண்டி இந்த பையன் வந்திருக்கான், சீக்கிரமாக போய் காஃபி எல்லாம் கொடுன்றாங்க. இவங்க விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் முதல்ல காஃபி கொடுன்னு அம்மா சொல்ல இவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் முந்திக்கிறாரு. நீ என்ன கேட்க போகிறேன்னு தெரியும், நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் நீ ஏற்றுக்க மாட்டேன்ற, அதனால தான் பொண்ணு பார்க்குற மாதிரி வீட்டுக்கே வந்து நேரடியாக உன்னை லாக் பண்ணிட்டேன், உங்கள் அப்பா பேச்சை நீ கேட்டு தானே ஆகணும்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தாராளமாக டிடெக்டிவ் வேலை பார்க்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ வேணான்னு சொன்னால் அப்பா நம்ம மேலே இன்னும் டென்ஷன் ஆயிடுவார், பேசாமல் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸுக்கு இவங்க ஃப்ரெண்டு அஃப்ரீனோடைய காதலன், அதான் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணோட கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த அப்துல் வந்திருக்கான். எப்படியாவது என் காதலியோட என்ன சேர்த்து வைக்கணும்னு கேட்குறான். இவங்களும் நான் டிடெக்டிவ் புரோக்கர் இல்லை, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்துல்லும் அப்போது நீ 2 பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சியே, அவன் அந்த பொண்ணுங்களை வச்சு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அதுக்கு பேர் புரோக்கர் வேலை இல்லையா, அவன் அந்த பொண்ணுங்களை எங்கேயாவது விற்றுருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். இந்த கேள்வி ஹீரோயின் மனசை உலுக்கிடுது. ஒரு வேலை தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் அந்த அனிஷ்கான் திரும்ப வந்திருக்காரு. இவங்களை கூப்பிட்டு உனக்கு 3வது ப்ராஜெக்ட்டு, இந்த முறை நீ அலி அப்படின்னு ஒரு பையனை கண்டுபிடிக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த கவரில் இருக்குன்னு கொடுக்குறாரு. இவங்களும் சார் போன 2 வாட்டியும் யாருன்னே சொல்லலை, இந்த பையனாவது யாருன்னு சொல்லுங்களேன்னு கேட்க இந்த அனிஷ்கானும் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு தான் உனக்கு நிறையா பணம் தரேன், இந்த முறை செஞ்சு முடிச்சா ஒரு பெட்டி நிறையா பணம்னு காமிக்கிறாரு. இவ்வளோ பணத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் இவங்க மனசு முழுசாக இதை ஏற்றுக்கல. ஒரு வேளை தப்பு பண்ணுறமோன்னு நினைக்கிறாங்க. இந்த அனிஷ்கானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.
தனியாக போனால் மாட்டிப்போன்னு தன்னுடைய காதலனான ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. இதனால் இவங்களே தனியாக அந்த அனிஷ்கான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவர் ரூமை போய் செக் பண்ணுன்றாங்க. ரிசப்ஷனில் இருந்தவங்களும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, இல்லை அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, நாங்கள் போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், அதுக்கு தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ரிசப்ஷன் லேடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ சர்ப்ரைஸாக அங்கே வந்திருக்காரு. இவங்க என்னுடைய லவர் தான், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி ரொம்ப ரொமான்டிக்காக பேச, இவர் உள்ளூரில் செலிபிரிட்டிங்கிறதால இந்த ரிசப்ஷனிஸ்ட்டும், சார் நீங்களா, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இல்லீகலாக பர்மிஷன் தராங்க. இதனால் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அனிஷ்கானோட ரூமுக்கும் போகிறாங்க. இவங்க அந்த ஆள் யார் என்னன்னு சொல்லி அவன் திங்ஸை எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க, அங்கே துண்டு துண்டாக கிழிச்சு ஒட்டின நிலமையில ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது. இது அந்த அனிஷ்கான் இளமையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வெளியே போனால் அந்த அனிஷ்கான் வந்துடுறான். உனக்கு பணத்தையும் கொடுத்து வேலையை கொடுத்தா நீ என்ன வேவு பார்க்க வந்துட்டியா, மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோவையும் இவங்களையும் ஆள் வச்சு துரத்தி அடிச்சிட்றான். கரெக்டாக இவங்க வெளியே வந்த நேரம் ஹீரோயின் அவங்க அப்பா இதை கவனிச்சிடுறாரு. பிடிச்சி தள்ளினதில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய ட்ரெஸ்ஸு வேறு கலைஞ்சிருக்கு. இதை பார்த்து இவங்க அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஹோட்டலில் ரூம் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க போலன்னு இவர் ஒரு பக்கம் தப்பாக நினச்சிட்றாரு. ஹீரோயினும், நான் வேலை விஷயமா போனேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பாவோ, எது வேலை விஷயமா 2 பேரும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தான் பண்ணுவீங்களா, எல்லாம் எனக்கு தெரியும், உன் கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி முடிக்கிற வேலையை பார்க்குறேன்னு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாரு. அந்த சமயம் ஹீரோயின் ஃப்ரெண்டோட காதலன் இந்த அப்துல் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறான். அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசு, என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்றான். ஏண்டா நீ காதலிச்சா நீ தாண்டா போய் பேசணும், என்ன ஏண்டா தொல்லை பண்ணுற, உன்னால் முடிஞ்சதை பாருன்னு ஹீரோயின் எரிஞ்சு விளைறாங்க. இப்போ அப்பா முடிவுப்படி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த அனிஷ்கான் யார், எதுக்காக நிறைய பணம் கொடுத்து இவங்களெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாருன்னு அவரை பற்றின சிந்தனை தான் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ கடைசியாக அந்த அனிஷ்கான் அலின்னு ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அதில் அந்த அலியோடைய ரைட் சைடு கால் கட்டை விரல் ஒழுங்காக இருக்காதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். இதை வச்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இவங்க ஹீரோ கிட்டே கேட்க, அப்போ ஒரு நாள் எதர்ச்சியாக சர்ச்சில் தொழுகை செய்யும்போது பக்கத்தில் ஒருத்தன் கால் கட்டை விரல் ஒழுங்காக இல்லை. இதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. இப்போ அந்த அனிஷ்கானை தேடி கண்டுபிடிச்சி எல்லோரும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும், நீங்கள் சொன்னபடியே அந்த அலிங்கிற ஆளையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச 2 பொண்ணுங்களையும் என்ன பண்ணீங்க, இப்போ அந்த அலியை என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கன்னு கேட்க, முதல்ல நீ கண்டுபிடிச்ச அந்த அலி யார் அதை சொல்லுன்னு இவர் கேட்குறாரு. திரும்பி பாருங்கன்னு சொல்ல பார்த்தா அப்துல் அப்படிங்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டோடைய அந்த காதலன் இருக்கான் இல்லையா, அவன் நிற்கிறான். கீழே குனிஞ்சு பார்த்தா இவனுடைய காலில் தான் அந்த ரைட் சைட் கட்டை விரல் மிஸ் ஆகுது. ஹீரோயினும், இவன் பேர் அப்துல்லா இருக்கலாம், ஆனால் இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அலி தான், இவன் தான் நீங்கள் தேடுற ஆள், எதுக்கு தேடினீங்க சொல்லுங்கன்னு கேட்க, இந்த அப்துல்லும், யார் நீங்கள், எதுக்கு என்ன தேடினீங்கன்னு கேட்குறாரு. இப்போ தான் அந்த அனிஷ்கான் உண்மையை ரிவீல் பண்ணுறாரு. நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைப்பா, 25 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு மத கலவரத்தில் என் பொண்டாட்டியே கொண்டுட்டாங்க, என் ஒரு மகனும் 2 மகளும் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பணம் காசெல்லாம் சம்பாரித்தேன், ஆனால் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல, அதனால தான் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். ஹீரோயின் கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த 2 பொண்ணுங்களும் என்னுடைய பொண்ணுங்க, இப்போ அவங்க ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னுடைய பையன் அலி, அப்துல்னு உன் பேரை மாற்றி யாரோ ஒன்று தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இந்த அப்துல்லும் நம்ம அப்பாவா இதுன்னு சொல்லி எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினுக்கும், அப்போ நம்ம தப்பு பண்ணல, ஒரு குடும்பத்தை தான் சேர்த்து வச்சுருக்கோன்னு நிம்மதியாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்தால் இவங்க அப்பா இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. உன்னால் குடும்ப மானமே போகுது, வெளியே போன்னு சொல்கிறாரு. இவங்களும், என்னால் என்றைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க முடியும்ப்பா, ஆனால் நான் போயிட்டா கண்டிப்பாக நீங்கள் நொறுங்கி போயிடுவீங்க, நான் தப்பான வேலை ஒன்றும் செய்யலை, இப்போ கூட எப்பயோ பிரிஞ்சு போன ஒரு குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தான் வரேன்னு சொல்ல, இவங்க சைடில் இருக்க நியாயத்தை அப்பா புரிஞ்சுக்கிறாரு. கதவை திறந்து இவங்களை உள்ளே வர சொல்லி ஏற்றுக்கிறாரு. இப்போ கட் பண்ணால் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் ஹீரோயின் இவர்கிட்ட லவ்வை சொன்னதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக ஒரு பூவை கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இத்தோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக கதை முடியுது. இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.